நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பொறுமையாக இருக்கீங்களா? தப்பே இல்லை. பொறுமையாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் அடிமையாக வந்து இருக்காதீங்க. நம்ம வந்துட்டு நினைப்போம் பொறுமையாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அடிமையாக தான் வந்து வச்சுருப்பாங்க. பிறந்த இடத்துலையும் சரி, புகுந்த இடத்துல அதாவது கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமும் சரி, நிறைய நேரங்களில் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம், பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளை அடிமையாக தான் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு புரிய வரும். பொறுத்து போகிறது தப்பில்ல. நான் அதுக்காக எல்லா விஷயங்களுக்காகவும், எல்லா நேரத்துலேயும் பொறுத்து போயிட்டு, அவங்களுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, ஒரு அடிமை மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இருக்காதீங்க. வேலைக்கு போகிற இடத்துல பொறுத்து போகிறது அப்படிங்கிறது வேறு. அங்கே வந்து நம்ம சம்பளத்துக்காக வேலை பார்க்குறோம். அவங்க வந்து என்ன செஞ்சாலும் நம்ம வந்து சில விஷயங்கள பொறுத்து தான் வந்து போய் ஆகணும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலே வந்துட்டு நிறைய விஷயங்களுக்காக நம்ம பொறுத்து போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பொறுத்து போகிறது வந்து தப்பு இல்லை தான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பொறுத்து போகக்கூடாது. அந்த ஸ்டேஜை வந்து நம்மளை வந்து அடிமையாக்க தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கே வந்து தெரியும் எந்த இடத்துல நம்மளை வந்து அடிமையாக்குறாங்க, எந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல இருங்க. ஆனால் அடிமையாக்கப்படக்கூடிய இடத்துல பொறுமையாக இருக்காதீங்க.